ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் நான் போட போகிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபிக்கு நான் ஒரு கிரேடில் வாங்கினேங்க. ஸோ அதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸ்டாண்டு மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே வந்துட்டு ஃபோல்டிங்கில் இருந்துச்சு. நான் அப்படியே எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணணும். ஸோ மேலே வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ நெட்டு வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதை அப்படியே நம்ம எடுத்து அட்டாச் பண்ணி ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நெட்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த அளவு நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஒரு ப்ளூ கலரில் ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வச்சு ஆல்ரெடி அதில் டைட்டாக இருக்கும். அதில் நம்மளோட தொட்டியில் அப்படியே போய் நம்ம வந்து உள்ளே செட் பண்ணால் போதுங்க. நான் பண்ணுற இல்லையா, அதே மாதிரி பண்ணால் போதும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபிட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ கீழே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு உட்டனில் வந்து ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேபியை நம்ம வந்து படுக்க வைக்கிறோம், அதுக்காக ஒரு பேலன்ஸாக இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்த மேலே நம்ம வந்துட்டு ஒரு பேபியோட காட்டன் கிளாத்ஸு இல்லாட்டி வந்து லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ரஸ் வச்சு நம்ம பேபி வந்து நம்ம படுக்க வச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். ஃபைனல் அவுட்புட் வந்து இதுதான். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டாய்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு சைடில் அப்படியே அதை வந்து அதில் ஸ்டிக்கர் டேப்பாகவே இருந்துச்சு. அதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்துட்டு டெட்டால் யூஸ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஜஸ்ட்டு வைப் பண்ணிக்கிட்டேங்க. குழந்தைங்களுக்கு நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட கொடுக்கணும். எனி ஆன்டிசெப்டிக் லிக்விட் நம்ம யூஸ் பண்ண நான் வந்து டெட்டால் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லா இடமும் நல்லா நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதில் ஸ்டாண்டு, ஸோ இன்சைடு அவுட் சைடு எல்லா சைட்ஸுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பேபிக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம தாங்க பார்த்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒன்று என் குழந்தைக்கே நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு இதில் ஃபிட் பண்ணுறதுக்கு நான் டாய்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து இதில் நம்ம ஃபிட் பண்ணிடணும். ஸோ த்ரெட்டு வச்சு மேலே அதை வந்து நாட் போட்டுறணும். இது எல்லாம் பார்த்து பண்ணுன்னா இந்த கிரேடில் வாங்குகிற விஷயத்தில் மட்டும் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத இப்போ என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, அதில் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்குகிற திங்ஸில் வந்து நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணேன் அதோட ரிவ்யூஸ் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கண்டினியூஷனை வந்து நான் ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ண போகிறேன்.